ஐபிளாஸ் தென்னிந்தியாவின் மிகப்பெரிய சர்வதேச பிளாஸ்டிக் கண்காட்சி. புதிய திட்ட யோசனைகளுடன் பிளாஸ்டிக் தொழில் முயற்சியை கிக் ஸ்டார்ட் செய்யுங்கள். இந்தியா, சீனாவிலிருந்து 350க்கும் மேற்பட்ட கண்காட்சியாளர்கள், 75க்கும் மேற்பட்ட இயந்திரங்களின் நேரடி டெமோக்கள். ஜூன் 14 முதல் 17 வரை சென்னை வர்த்தக மையத்தில். அனுமதி இலவசம். தீவிரவாதிகள் தொடர் தாக்குதல் தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனையில் ஈடுபடுகிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ஜம்மு காஷ்மீரில் தொடர் தீவிரவாத தாக்குதலை ஒடுக்குவது தொடர்பாக பிரதமர் மோடி ஆலோசனையில் ஈடுபடுகிறார். தீவிரவாத தாக்குதலில் ஈடுபடுவோர் மீது தகுந்த பதிலடி கொடுக்க அதிகாரிகளுக்கும் உத்தரவிட்டிருக்கிறார். ஜூன் 9 லடாக்கில் பேருந்து மீது தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 10க்கும் அதிகமானோர் உயிரிழந்திருந்த நிலையில் தீவிரவாதிகளின் தொடர் தாக்குதல் தொடர்பாக பிரதமர் மோடி ஆலோசனையில் ஈடுபடுகிறார். மேலும் காஷ்மீரில் தீவிரவாதத்தை ஒடுக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து பிரதமரிடம் அதிகாரிகளும் விளக்கம் கொடுத்து வருகிறார்கள். விவரங்களோடு செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, கூடுதல் விவரம் என்ன? பிரதமர் நரேந்திர மோடி 3வது முறையாக பிரதமராக பதவி ஏற்றுக் கொண்டிருந்த அந்த பதவியேற்பு நிகழ்ச்சி நடந்து கொண்டிருந்த சமயத்திலேயே ஜம்மு பகுதியிலிருந்து ஒரு துக்ககரமான செய்தி வந்தது. தீவிரவாதிகள் ஒரு பேருந்தை தாக்கி இருக்கிறார்கள் எனவும், ஒரு ஆலயத்துக்கு சென்று திரும்பிக் கொண்டிருந்த பக்தர்கள் அந்த பேருந்தில் நடந்த தாக்குதலிலே பேருந்து பள்ளத்தாக்கில் வீழ்ந்து பலர் உயிரிழந்தார்கள் என்றும் துக்ககரமான தகவல் வந்தது. இதே போலவே அதற்கு முன்னும் பின்னுமாக பல நாட்கள் தொடர்ச்சியாக வேறு இடங்களிலே தீவிரவாத தாக்குதல்கள் நடைபெற்று வருகின்றன. ராணுவமும் அதற்கு பதிலடி கொடுக்க நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது. இத்தகைய சூழலில்தான் அங்கே சட்டசபை தேர்தல் நடத்த வேண்டும் எனவும், மக்களவை தேர்தலுக்கு அடுத்தபடியாக ஜம்மு காஷ்மீரில் சட்டசபை தேர்தல் நடக்க வேண்டும் எனவும், அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் எனவும் அரசு ஆயத்தமாகி வருகிறது. ஆகவே பாதுகாப்பு சூழலை அங்கே சிறப்பாக்க வேண்டும், சட்டம் ஒழுங்கு வலுவாக இருக்க வேண்டும், தீவிரவாத தாக்குதல்கள் தடுக்கப்பட வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி அதிகாரிகளுக்கு தெரிவித்து இன்று ஆலோசனை கூட்டத்துக்கு அழைப்பு விடுத்திருந்தார். இந்த ஆலோசனையிலே உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் தேசிய பாதுகாப்பு செயலர் அஜித் தோவல் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். ஜம்மு மற்றும் காஷ்மீர் பகுதிகளிலே தற்போதுள்ள சட்டம் ஒழுங்கு நிலவரம், தீவிரவாத தாக்குதல்களை தடுக்க என்ன நடவடிக்கை எடுக்கப்படுகிறது போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து பிரதமர் மோடி கேட்டறிந்தார். அதன் பிறகு தேவைப்படும் அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும் எனவும், ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாத தாக்குதல்களை முழுமையாக தடுக்க என்னென்ன நடவடிக்கைகள் தேவையோ அவை அனைத்துமே எடுக்கப்பட வேண்டும் எனவும் பிரதமர் நரேந்திர மோடி உத்தரவிட்டிருக்கிறார். இதற்கு தேவையான அனைத்து உதவிகளும், அதாவது கூடுதல் பாதுகாப்பு படைகள் தேவையோ அல்லது கூடுதலாக இதற்கான தளவாடங்கள் தேவையோ அனைத்துமே ஜம்மு காஷ்மீருக்கு அனுப்பி வைக்கப்பட வேண்டும் எனவும் பிரதமர் மோடி உத்தரவிட்டிருக்கிறார். ஆகவே ஜம்மு காஷ்மீரில் சட்டசபை தேர்தல் நடப்பதற்கு முன்பாக பாதுகாப்பை வலுப்படுத்த வேண்டும் என்பதற்காக இப்போது இருந்தே நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் எனவும், தீவிரவாத தாக்குதல்கள் நடந்து வருவதை தடுத்து இனி அது போன்ற தாக்குதல்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் எனவும் பிரதமர் மோடி அறிவுரை அளித்திருக்கிறார். ஆகவே அடுத்த கட்டமாக ஜம்மு காஷ்மீர் பாதுகாப்பு சூழல் குறித்து பல்வேறு நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக மத்திய அரசு மற்றும் மாநில நிர்வாகம் எடுக்கும் என எதிர்பார்க்கலாம். தகவல்களுக்கு நன்றி கணபதி. ஐபிளாஸ் தென்னிந்தியாவின் மிகப்பெரிய சர்வதேச பிளாஸ்டிக் கண்காட்சி. புதிய திட்ட யோசனைகளுடன் பிளாஸ்டிக் தொழில் முயற்சியை கிக் ஸ்டார்ட் செய்யுங்கள். இந்தியா, சீனாவிலிருந்து 350க்கும் மேற்பட்ட கண்காட்சியாளர்கள், 75க்கும் மேற்பட்ட இயந்திரங்களின் நேரடி டெமோக்கள். ஜூன் 14 முதல் 17 வரை சென்னை வர்த்தக மையத்தில். அனுமதி இலவசம்.